கதிரவன் டாக்கீஸ்க்காக கண்ணதாசன். உங்கள் கதிரவன் டாக்கீஸினுடைய இரண்டாவது பதிவாக இன்றைய தினம் நேற்றைய தொடர்ச்சியில் பேசினோம். நீட் தேர்வு குறித்து பேசினோம். அந்த நீட் தேர்வில் எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு பயன்படவில்லை என்பதை பற்றி பேசினோம். இன்றைய தினம் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியான 3500 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பது குறித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் தர வேண்டும் என்று சொன்ன பிறகும் மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் இந்தியை ஏற்கவில்லை என்றால், தமிழ்நாட்டு பள்ளிகளில் இந்தியும் ஒரு பாடமாக கற்பிக்கப்படவில்லை என்றால் அந்த பணம் விடுவிக்கப்பட மாட்டாது என்று மிக தைரியமாக தமிழ்நாட்டிலே வந்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இது குறித்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் எந்தவித எதிர்வினையும் இதுவரை ஆற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு தங்களிடம் உள்ள நிதியை வைத்துக் கொண்டு ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் ஊதியத்தை வழங்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றார்கள். அனைவரையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அரவணைத்து அவர்களை எதிரி போல பாவிக்காமல், அவர் எதிர்க்கட்சிகளையோ அல்லது எதிர்கருத்து கொண்டவர்களையோ எதிரியாக பார்க்காமல் நண்பராக பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் போராடக்கூடிய அனைவரையும் அழைத்து பேசி அவருடைய பிரச்சனைகள் தீர்வு கண்டுள்ளார்கள். ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் சிறிது மாதங்களுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதேபோன்று ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த காரியங்களை, அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார்களா என்றால், கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையில் எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு இன்னமும் இப்பொழுதுதான் சுற்றுச்சுவரை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் மட்டும் அங்கே படிப்பதாக கணக்கு காட்டப்பட்டு வருகிறது. அதுவும் அரசு கல்லூரி, தமிழ்நாட்டினுடைய அரசு கல்லூரிகளில் அவர்கள் படித்து வருகிறார்கள். இப்படி அதே சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அல்லது உறுதியளிக்கப்பட்ட தேர்தல் வரும் என்று அறிவிக்கப்பட்ட மாநிலங்களில் உடனடியாக, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள், இவற்றிலெல்லாம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டி கொடுத்தது. ஆனால் தமிழகத்துக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்திருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். இந்த தமிழக அரசு மகளிருக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணம், அது பெண்களுக்கு எவ்வளவு பொருளாதார ரீதியாக பயனை அளிக்கின்றது என்பதை பெண்கள் குறிப்பிட்டுவதை நாம் காண முடிகிறது. அதேபோன்று மகளிர் உரிமை தொகை, ரூபாய் 1000 தருவதாக உறுதியளித்து அதன்படி அளித்துக் கொண்டிருக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, தேர்தல் வந்தால் இது செய்வேன் என்று சொல்லாமல், தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அச்சாரமாக உறுதிமொழியாக இந்த 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாய் அதிகரித்து தருவேன் என்று அறிவித்திருக்கிறார். 3 மாதங்களுக்கான தொகையை ஒன்றிய அரசினுடைய சில நபர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த மக்கள் நல பணிகளை தடுப்பதற்காக ஏதும் அச்சுறுத்தல் செய்தார் என்ற ஏற்கனவே தெரிந்த ஒரு செய்தியை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக 5000 ரூபாய் நிதியை மக்களுக்காக விடுவித்திருக்கிறார்கள். கடந்த பொங்கல் அன்று 3000 ரூபாய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு அதிக தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் அளிக்கப்படுகிறது. வெளிமாநில மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நகரங்களுக்கு பணி செய்ய வரக்கூடிய மகளிர்கள் தங்கி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக தோழியர் விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது ஒவ்வொரு மாதந்தோறும் அது அமைக்கப்பட்டு வருகிறது. அதுபோல பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் அன்பு கரங்கள் என்ற திட்டமும் செயல்பட்டு வருகிறது.
அதேபோன்று மாணவர்களை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்களை மிகச்சிறந்த இந்த ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் எந்த துறையில் ஆர்வமுடன் இருக்கிறார்களோ, IAS படிக்க வேண்டுமா, IPS படிக்க வேண்டுமா, எப்படி என்று அவர்களுக்கு உரிய துறையில் பயிற்சி அளித்து அவர்கள் வெளிநாடுகளில் உயர்ந்த நிறுவனங்களில் சென்று படிக்கக்கூடிய பயிற்சி வேலை வரக்கூடிய வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாடு அரசு மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்ட வேண்டும் என்று தனது அறிவிப்பை வெளியிட்டது. அறிவிப்பை வெளியிட்டு திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி தராமல் நிறுத்தி வைத்துவிட்டது. இது பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபியுடன் கூட்டணியில் உள்ளது. ஆகவே எடப்பாடி அவர்கள் நினைத்தால் மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரக்கூடிய மாண்புமிகு இந்திய திருநாட்டினுடைய தலைமை அமைச்சர் அவர்களிடம் இந்த கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலை ஏன் நிறுத்தி வைத்தார்கள், ஏன் அனுமதி அளிக்கப்படவில்லை, ஆகவே அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை பெற்றுத் தருவாரேயானால் உண்மையிலே தமிழ்நாட்டின் மீது ஓரளவுக்கு அவருக்கு அக்கறை இருக்கும் என்று எடுத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் வேண்டுமென்றே திரு மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் புகழ்பாடி செல்வதால் எடப்பாடிக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த விதமான பயனும் இருக்காது. அதனால்தான் சொல்கிறோம், ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் நலன், தமிழ்நாட்டின் முன்னேற்றம் இவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை மிகச் சிறந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அது தொடர வேண்டும். அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில்